friends, வணக்கம். வெல்கம் டு யுவர் ரெசிபீஸ் டைரி. இன்னைக்கு நம்ம கஸ்டர்ட் ஃப்ரூட் சாலட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த வெயிலுக்கு நல்ல இதமாக ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். நல்ல குளிர்ச்சியான பழங்கள் சேர்த்து பால் சேர்த்து செய்ய போகிறோம். முதல்ல நம்ம கஸ்டர்ட் மில்க் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 3 கப் பால் சேர்த்துக்கலாம். அதாவது 750 ml பால் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பசும்பால் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஃபுல் க்ரீம் மில்க் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கஸ்டர்ட் மில்க் நல்லா திக்காக க்ரீமியான டெக்ஸ்சரில் வரும். இப்போ இந்த பாலை நல்லா கொதிக்க விட்டுடலாம். பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3-4 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. நான் எடுத்திருக்கிறது வெனிலா ஃப்ளேவர்டு கஸ்டர்ட் பவுடர். இந்த கஸ்டர்ட் பவுடர் எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லையும் கிடைக்கும். இதில் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கும். உங்களுக்கு விருப்பப்பட்ட ஃப்ளேவர்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 4 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கஸ்டர்ட் பவுடரில் ஒரு 100 ml பால் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு பால் ஒரு 4-5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கலந்து வச்ச கஸ்டர்ட் மில்க்கை இதில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுடுங்க. இந்த கஸ்டர்ட் மில்க் சேர்த்ததுக்கப்புறமா பால் நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும். தொடர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ இந்த பாலை நம்ம 3-4 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். நம்ம சேர்த்த கஸ்டர்ட் மில்கோட பால் நல்லா கொதிச்சு கொஞ்சம் திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். இப்போ இது கொதிச்சு நல்லா திக்காக ஆரம்பிச்சிருக்கு. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். உங்களுக்கு ஏலக்காய் பொடி வேணான்னா அதுக்கு பதிலாக நீங்கள் வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா மிக்சட் ஃப்ரூட் எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா கேரமலைஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த கஸ்டர்ட் மில்கோட டெக்ஸ்சர் பாருங்கள். நல்ல ஒரு திக்காக ஒரு செமி திக்கான டெக்ஸ்சரில் இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை நல்லா ஆற விட்டுடலாம். நல்லா ஆறி ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுமே இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு இதை ஒரு 3-4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ நான் ஒரு 4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் இதை மிக்சி ஜாரில் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் செய்கிற அந்த கஸ்டர்ட் மில்க் நல்ல ஒரு ஸ்மூத்தான டெக்ஸ்சரில் வரும். சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு கஸ்டர்ட் மில்க் தயாராக இருக்குது. ரொம்ப சுவையாக இருக்கும். இதை அப்படியே கூட சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஃப்ரூட் சாலட் எப்போ செய்யணும்னு தோணுதோ அப்போ நீங்கள் வெளியே எடுத்து ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணி இதை சர்வ் பண்ணலாம். அடுத்ததாக கஸ்டர்ட் ஃப்ரூட் சாலட்க்கு தேவையான ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூலானதுக்கப்புறமா நீங்கள் சாலட் செய்யலாம். இன்னும் நல்லா சில்லுன்னு இருக்கும். ஆப்பிள், வாழைப்பழம் தவிர மற்ற ஃப்ரூட்ஸையும் நட்ஸையும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கலாம். ஆப்பிள், வாழைப்பழம் மட்டும் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்து வச்சிங்கன்னா கலர் மாறி நல்லா இருக்காது. இப்போ ஒரு கிளாஸில் நம்ம ரெடி பண்ணி வச்ச பழங்கள் அதுக்கப்புறமா நட்ஸ் எல்லாமே ஒரு லேயராக சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் உள்ள பழங்களையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். என்னென்ன பழ வகைகள் உங்கள் வீட்டில் இருக்கோ அது எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கடைசியாக நம்ம ரெடி பண்ணி வச்ச கஸ்டர்ட் மில்க் சேர்த்துக்கலாம். இந்த கஸ்டர்ட் மில்க்கை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். 1 நாள் 2 நாள் வச்சுக்கலாம். தேவைப்படும் போது ஃப்ரூட் சாலடில் சேர்த்துக்கலாம். இது அப்படியே சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி நல்ல ரெஃப்ரெஷிங்கான அதே சமயம் ரொம்ப சுவையாக ஹெல்த்தியான சாலட் நீங்கள் செய்து கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சுவையான ஆரோக்கியமான கஸ்டர்ட் ஃப்ரூட் சாலட் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பற்றின உங்களோட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்டில் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான ரெசிபீஸ்க்கு என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை.